காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரசுவை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். அதுவும் இதுவரையில செயல்படுத்தப்படவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த 10ஆம் தேதி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அந்த காட்சியில நேரடி காட்சியா டிவியில தான் நீங்க பாத்தீங்கன்னா பாக்கலையா கையில் இருக்கு. தேர்தல் அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கலைஞர் வெளியிட்டது ஞாபகம் இருக்குல்ல. அந்த உறுதிமொழிகள்லாம் வாக்கு வைக்கலாம். நீங்க ஒன்று நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இலவச கல்வி திட்டம் நீங்க கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, மாநிலம் குறைப்பு, 7 ரூபாய் குறைப்பு. ஒன்று இருக்குன்னா டக்கு டக்கு சொல்லலாம். 501 இருக்கு, 501 இருக்கு. அதனால டக்கு டக்கு சொல்ல முடியும். அவ்வளவு இருக்கு. ஏற்கனவே தலைவர் 2006 வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஹீரோ. நாங்க கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஹீரோ. இது என்ன ஹீரோ? அது சூப்பர் ஹீரோ. ஹீரோன்னா சினிமாவில கதாநாயகன். அந்த கதாநாயகனுடைய வேலை என்ன அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வில்லனிடமிருந்து கதாநாயகை காப்பாற்றி கொண்டு வரும். அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஜெயலலிதாங்கிற வில்லியிலிருந்து கதாநாயகன் காப்பாற்றணும். யாரு நம்ம கதாநாயகன்? கலைஞர். யாரு நம்ம கதாநாயகன்? நம்ம தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ. இந்த தேர்தல் அறிக்கையில விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மகளிருக்கு அற்புதமான திட்டங்களை தான் கலைஞர் அறிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலையாக ரூபாய் 2500 வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 3500 வழங்கப்படும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். மகளிர் நலன் காப்பதற்காகவே மதுவிலக்கு அமுல்படுத்தப்படும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக இருக்கும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். மாணவர்களுடைய கல்வி கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் என்று தலைவர் கலைஞர் அறிவித்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கான 50,000 காலி பணியிடங்களை திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நிரப்பிடுவோம் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். ஆவின் பால் லிட்டருக்கு 7 ரூபாய் குறைக்கப்படும். காஞ்சியில பட்டு பூங்கா அமைக்கப்படும். இது தவிர மீனவர்களுடைய நலனுக்காக பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை மண்ணெண்ணெய் 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டராக உயர்த்தப்படும். விசைப்படைகளுக்கு வழங்கப்படக்கூடிய மானிய விலை டீசல் 1500 லிட்டரிலிருந்து 2000 லிட்டராக வழங்கப்படும். இது தவிர பல்வேறு கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைவேற்றுவோம் என்ற உறுதிமொழியை தந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் 50 விழுக்காடு வேலைவாய்ப்பு மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வழங்கப்படும். திருக்கழுகுன்றம் வட்டம் நெருங்கூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வழிவகை செய்யப்படும். விவசாயத்திற்கு உரம் மானிய விலையிலே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம செவிலியர்களுக்கு குடியிருப்பு அமைக்கப்பட்டு கிராமத்திலே தங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஷன் கடையில தங்கு தடையின்றி, இப்பதான் நீங்க ரேஷன் கடைக்கு இந்த ஆட்சியில போனா குறித்த நேரத்தில் போய் சேரணும், போய் பார்க்கணும், குறித்த நேரத்துக்கு போகணும், குறித்த நாள்ல போகணும். அப்படி போனாதான் அங்க பொருள் இருக்கிறது இல்ல. அதனாலதான் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு, குறித்த நாள்லாம் கிடையாது, குறித்த நாள்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் மாசத்துல எந்த தேதி வேணாலும் எந்த பொருளும் கிடைக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ரேஷன் பொருளில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மின்சார கட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கிராமங்களையும் இணைக்க பேருந்து மற்றும் சிற்றூர்ந்து வசதிகள் செய்து தரப்படும்.
மீனவர்களுக்கு பாதுகாப்பு குடியிருப்பு அமைக்கப்படும் என்ற அந்த உறுதிமொழிகள் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறாங்க. ஆனா ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்து அவர் பேசுகிற பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆக சொன்னதை செஞ்சுட்டேன்னு சொன்னா ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டு போயிடலாம், நம்ம தலைவிதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு போயிடலாம். ஆனா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்களாம். ஆக என்ன சொல்லாததை செஞ்சாங்க? ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, முச்சந்திக்கு முச்சந்தி டாஸ்மாக் கடையில திறப்புன்னு சொல்லல. ஆக செஞ்சுட்டாங்க சொல்லாததை. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரசுவை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை பார்த்தோம். தொடர்ந்து பிற செய்திகளை பார்ப்போம். வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தியனான்குப்பம் தொகுதி திமுக வேட்பாளர் அமுலு விஜயனை மாற்றக்கோரி அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம் அருகே ஊர்வலமாக சென்ற திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.